Hi friends, welcome to BALA channel. இன்னைக்கு வந்து நம்ம ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் வச்சு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்ய போறோம். அது எப்படி செய்யறது? அடுப்பே பத்த வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சிருந்து சில்லுன்னு சாப்பிட போறோம். எவ்வளவு சிம்பிளா இருக்கும், எவ்வளவு ஈஸியா இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் फ्रेंड्स. இன்னைக்கு நான் வந்து ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல இந்த பிஸ்கட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் ஃபுல்லா சேர்க்க போறேன். இந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கட்டையும் சுகரையும் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு எடுத்துக்கிட்ட பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். வீட்டில் ரெடி பண்ண மலாய் இது எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பாருங்கள். இந்த மலாய் வீட்டில் செஞ்சது இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் மலாய் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நமக்கு. இதுதான் இந்த மலாய் வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம திரும்ப நல்லா ஒன்றா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம. இப்போ இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் தான் நான் இன்றைக்கி இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்கிறத ஊற்ற பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது பாருங்கள், நமக்கு இந்த ஐஸோட கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதில் ஃப்ரீசரில் வச்சதுனால அதனால தான் நம்ம இந்த கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். அவசரமாக சாப்பிடணுன்னா ஒரு தண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா உடனே ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம உள்ளங்கையில் வச்சு இப்படி செஞ்சிங்கன்னா அந்த ஹீட்லேயே நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு சீக்கிரமாக சாப்பிடணும். சுவையான சாக்லேட் சாக்கோபார் ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.